வணக்கம். நாங்கள் தமிழின் சிறப்பு என்ற பகுதியின் ஊடாக தொடர்ச்சியாக இந்த நளவன்பாவனுடைய செய்யுள்கள் ஊடாக அந்த கதையை பற்றி பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்று 10வது பாடல். இந்த பாடல் வேதவியாசருக்கும் தருமருக்கும் இடையே அந்த காட்டில் நடந்த உரையாடலுடைய தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்குது. இதுல தருமர் தன்னுடைய நிலையினை வேதவியாசருக்கு எடுத்து கூறி, என்னுடைய நிலையில இந்த பூமியில வேறு யாராவது உள்ளார்களோ என்று அந்த வினாவை வினவுவதாக இந்த பாடல் அமைந்து காணப்படுகின்றது. இந்த செய்யுள்களை போவோம். இந்த செய்யுள் எப்படி இருக்குன்னு சொன்னால், கண்ணிழந்து மாய கவராடி காவலர்தம் மண்ணிழந்து போந்து வனம் நன்னி விண்ணிழந்து மின் போலும் நூல் மார்ப மேதினியில் வேறுண்டோ என்போல் உளந்தார் இடர் என்று இந்த பாடல் நிறைவேறுகின்றது. அப்ப இந்த பாடல் வேதவியாசரை விழிக்கின்றார். எப்படின்னு சொன்னால், விண்ணிழந்து மின் போலும் நூல் மார்பன்னு சொன்னால், வானவழியில் தோன்றுகின்ற அந்த மின்னல் போன்ற கண்ணை கவருகின்ற வெண்மையான பூ நூலினை அணிந்த மார்பராகிய வேதவியாசரே கண்ணிழந்து மாய கவராடி. அந்த மாயம் என்பது இங்கு அறியாமையை குறிக்கின்றது. அதாவது கண்ணிழந்த சொன்னால் அந்த கண்கட்டு அப்படின்னு சொல்வார்கள், இந்த பேச்சு வழக்கில் சொல்வார்கள் கண்கட்ட பின்னர். அந்த கண் இழந்தன்னு சொன்னால் அந்த அறியாமையினால் அந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டு மாய கவராடி காவலர் தான் மண்ணிழந்து சொன்னால் அந்த காவலன் சொன்னால் அந்த நாட்டினுடைய தலைவர் என்கின்ற பதவியையும் இழந்து, மண்ணிழந்து சொன்னால் அந்த நாட்டை இழந்து, போந்து வனம் நன்னி அந்த காட்டை நாடி, மேதினியில் இவ்வாறு இந்த அரச ஆட்சி அரசு சிறப்புகள் மண் மக்கள் படை எல்லாவற்றையும் இழந்து இந்த காட்டில தங்கி இருக்கின்ற நிலையில இருக்கிற இவ்வாறு இந்த மேதினி என்றால் இந்த பூமியில வேறு யாராவது இடர்பட்டு கொண்டு உள்ளார்களோ என்று வேதவியாசரை வினவுகின்றார். இந்த பாடலின் பொருளை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். அப்படின்னு சொன்னால், வானத்திலே அல்லது வான வெளியிலே தோன்றுகின்ற மின்னல் போன்ற வெண்மையான பூ நூலினை அணிந்த வேதவியாசர் அவர்களே, அறியாமையினால் நான் சூதாட்டத்தில் ஈடுபட்டு என்னுடைய அரசன் என்கின்ற பதவியை இழந்து, நாடு நகர் இந்த மண் எல்லாவற்றையும் இழந்து இந்த வனத்திலே தங்கியிருக்கின்ற இந்த துன்பகரமான இந்த இடர் நிறைந்த வாழ்க்கையினை வேறு யாராவது அனுபவித்துள்ளார்களா என்று வேதவியாசரை வினவுகின்றார். அப்ப நாங்கள் இந்த பாடலை மீண்டும் ஒரு பார்ப்போம். அப்படின்னு சொன்னால், கண்ணிழந்து மாய கவராடி காவலர் தாம் மண்ணிழந்து போந்து வனம் நன்னி விண்ணிழந்து மின் போலும் நூல் மார்ப மேதினியில் வேறுண்டோ என்போல் உளர்ந்தார் இடர் என்று இந்த பாடல் நிறைவு பெறுகின்றது. நாங்கள் மீண்டும் அடுத்த பாடல்ல சந்திப்போம். நன்றி.